அப்படியே மாடுக்காக அப்படியே பொங்குனானா. ஐயோ மாடு இதே ஒரு பெரிய எருமை மாடு, இது கூட இருக்கிற மாடுங்களுக்கெல்லாம் பொங்குச்சான். மாடு மேல உனக்கு அவ்வளவு பற்று இருந்துச்சுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடுன்னு மேடை போட்டு சொல்லிருக்க மாட்டலடா. நீ மாட்டுக்கறி சாப்பிடுங்க எல்லாரும் சொல்லி நீ பிரபலம் பண்ணிருக்க மாட்டேதானே. அப்ப எது உண்மை? ஒரு மேடையில மாட்டுக்கறி சாப்பிடுன்னு எல்லாட்டும் சொல்ற, அப்புறம் இன்னொரு மேடை போட்டு ஒரே மாடு, ஐயோ இவன் பேசுறதுக்கு மாடே அழுதுருச்சான், அப்படியே உட்காந்து தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால நான் மீண்டும் சொல்றேன், சீமான் போல ஒரு தொடப்பக்கட்ட நாய சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, மீண்டும் சொல்றேன், சீமான் போல ஒரு தொடப்பக்கட்ட நாய, ஒரு பிச்சைக்கார நாய சீண்டி நான் பிரபலம் ஆகணும் அப்படின்றது எனக்கு அவசியமே கிடையாது. செவனேன்னு இருந்தவளை சீமான் தான் சீண்டி பாலியல் தொழிலாளின்ற பட்டத்தை கட்டி இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்திருக்கிறோம். நான் என் வாழ்க்கையை இழந்திருக்கேன் இல்லையா. ஸோ நான் தான் போராடணும் இல்லையா. நான் போராடிட்டு இருக்கும் போது எனக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேணாம். ஆனா ஏதோ தொட்டுல படுத்திருந்த குழந்தைய அப்படியே ஏதோ கிள்ளி விட்ட மாதிரி நியூஸ் போடாதீங்க. நீங்கெல்லாம் என்ன தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு புரியல. அவங்க கூட காசுக்கு தான் எல்லாரும் கிடப்பாங்க, இல்லைன்னா அவங்க கூட நாய் கூட கிடக்காது, அவங்க கூட நாய் கூட பக்கத்துல போய் வாழாது. அப்படி நான் காசு விசுராடிப்பா, அதனால தான் உட்காந்து அவனை நல்லவன் பேசிட்டு இருப்பாங்களே தவிர வேற அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால நான் மீண்டும் சொல்றேன், சீமான் போல ஒரு தொடப்பக்கட்ட நாய சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, நான் என்னோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன். எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்காக அவனை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஐயோ அவனுக்கு வாயில கை வச்ச கடிகவே தெரியாது பாருங்க அப்படின்ற மாதிரி அவனுக்கு தலைப்பு போட்டுட்டு இருக்காதீங்க. ஓகே, சோ இதை கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னது கொஞ்சம் ரீச் ஆகட்டும். வணக்கம்.